Hello all. So நான் கிருஷ்ணா ஃப்ரம் TWD. ஸோ டுடே அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்பயும் போல் நம்ம மல்டிபிள் ஸ்டாக்ஸ் பார்ப்போம். அதாவது லார்ஜ் கேப்பில் இருக்க ஸ்டாக்ஸ் மெயினாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறப்ப இன்றைக்கி பேங்க் நிஃப்டி முக்கியமாக நிஃப்டி அதில் வந்து நமக்கு செல் டைரக்ஷன் தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் டேட்டா நம்ம செல் டேட்டா, அதாவது 400% இம்பேலன்ஸாக செட் பண்ணி வச்சுருப்போம். பையருக்கும் செல்லருக்கும் அந்த இம்பேலன்ஸ் செட்டிங் 400% இருக்கும். அதுக்கு மேலே நம்ம பெரிய வால்யூம் சேஞ்ச் ஆகி வந்தால் மட்டும் தான் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி செல் டைரக்ஷன்லையோ பை டைரக்ஷன்லையோ நமக்கு டேட்டா கன்ஃபர்மேஷன் வரல. இது மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோவில் தான் டேட்டா கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். இது ஆர்டர் ஃப்ளோ. இதில் நமக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ப்ராப்பராக இன்றைக்கி செல் என்ட்ரி வரல. நமக்கு வந்து பையிங் கன்ஃபர்மேஷன் பெரிய அளவில் லாட் சேஞ்ச் ஆகி வரல. நம்ம குறிப்பிட்ட லாட் பார்ப்போம். பேங்க் நிஃப்டிலாம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நமக்கு எதுவும் ப்ராப்பராக கிடைக்கல. சரிங்களா? அதனால் நம்ம வந்து செல் என்ட்ரின்னு தெரிஞ்சுமே நம்ம செல் என்ட்ரியில் போக மாட்டோம். 2 கன்ஃபர்மேஷன் வரணும். அது மெயின். என்ன ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு அது தெரியும். நிறைய வீடியோஸாக நம்ம அதை போட்டிருப்போம். ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல் கம்பைன் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது, அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம். சரிங்களா? ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஸோ அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி வந்து கெயில் பார்த்தோம். கெயிலில் தான் நீங்கள் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். நம்மளோட டுடே பெஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கெயில் தான் டுடே. சரிங்களா? ஸோ அதை தாண்டி வந்து டிசிஎஸ் பார்த்தோம். டிசிஎஸ்க்கு நம்ம பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நீங்கள் நல்ல ஒரு ஃபால் இருக்கும், நம்ம டேட்டா வந்துடும் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு செல் என்ட்ரி தெரிஞ்சு போச்சு. டவுன் டைரக்ஷன் டவுன் ஃபால்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நமக்கு வந்து டேட்டா சப்போர்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கல. அது நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், டிசிஎஸில் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே எந்த டேட்டா சப்போர்ட்டும் வரல. ஏன்னா இம்பேலன்ஸ் நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். உங்களுக்கு தெரியும் 400% இம்பேலன்ஸ். அதில் வந்து இதை September 4 பாருங்கள். 4th இதில் வந்து உங்களுக்கு வந்து பெரிய செல் டைரக்ஷன் வரல, பை டைரக்ஷன் வரல. ஒரு இம்பேலன்ஸ் டேட்டாவும் நமக்கு பெரிய அளவில் தெரியல. சரிங்களா? அதனால் நம்ம அதை வந்து நம்ம பெரிய அளவில் கன்சிடர் பண்ணலை. ஆனால் நீங்கள் கெயில் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 டைம் ஃப்ரேம் அப்படி தான் இருந்தது. ஏன்னா 8 டைம் ஃப்ரேம் கரெக்டாக ஓப்பன் ஆகிட்டு அந்த ப்ரீவியஸ் டே, அதாவது September 3ோட இந்த ஜோன் பாருங்கள். ஒரு பெரிய செல்லர், இதுக்கு பேர் அனாமலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அனாமலிஸ் இது ஒரு பெரிய செல்லர். ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு செல்லர் இந்த இடத்துல இருக்கான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்கேனரை போட்டு ட்ராக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்கேனரை போட்டு எதில் பெரிய பையர் வரான், செல்லர் வரான் அப்படின்றத இந்த HDFC லைஃப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பெரிய செல்லர் வந்திருக்கான். அவனுக்கு நல்ல ஒரு ஃபால் இருக்கும். டேட்டாவும் சப்போர்ட் பண்ணாங்க. டீமில் இன்றைக்கி என்ட்ரி எடுத்திருந்தாங்க. அண்ட் மாருதிலையும் பெரிய ஃபால் தான் இன்றைக்கி. இதில் நல்ல டேட்டா வந்தா. அண்ட் யூபிஎல்ல நல்ல ஃபால். ஆனால் சி டைம் ஃப்ரேமில் பெரிய டேட்டா சேஞ்ச் வரல. JNKல வந்தா. கே டைம் ஃப்ரேம் மேலே நம்ம புதுசாக போய் என்ட்ரி எடுக்க மாட்டோம். சரிங்களா? அண்ட் பவர் கிரிட் கார்பரேஷன்லேயே வந்துருந்தான். ஸோ நம்ம டீம் பண்ணாங்க. இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் வரதை ட்ராக் பண்ணி என்ட்ரி எடுப்போம். அது மெயின் தான் நமக்கு. அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக, கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல், அப்படி இப்படி நம்ம போய் பதட்டப்பட்டு என்ட்ரி எடுக்காமல் கொஞ்சம் அப்படியே பேலன்ஸாக இப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேல யார் யார் இருக்கா, பெரிய செல்லர் இருக்கானா, பெரிய பையர் இருக்கானா. பையர் ஸ்டாக்கு நீங்கள் நிறையா இருந்தால் ஆனால் மூவ்மெண்ட் ஆன் ஃபேவராக இல்லை. டிசிஎஸ் இதில் பெரிய இந்த செல்லர் ஜோன், அனாமலி ஜோன், இவனுக்கு ஃபேவராக ஓப்பன் ஆகிட்டு போகிறேன்னா டேட்டா வரான்னு பார்த்து என்ட்ரி எடுப்போம். 4 ஸ்டாக் 5 ஸ்டாக் தான் கிடைப்போம் அதில். சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப கெயில் இன்னைக்கு ஒரு நல்ல ஃபால் இருப்போம் அப்படின்றத எதிர்பார்த்தோம். ஆனால் ஏ டைம் ஃப்ரேம் நம்மளை ஏமாத்திட்டான். பெரிய டேட்டா சேஞ்ச் வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஏ பிரேக்கெட் பி நடக்கிறப்ப நமக்கு கரெக்டாக ஒரு 10:05க்கு ஒரு நல்ல டேட்டா சேஞ்ச் வந்திருந்தா, ஒரு பிரைமரி கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், அந்த அளவுக்கு டேட்டா வந்திருந்தா, இந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் பிரேக் பண்ணவே 10:15 கேண்டில் ப்ராப்பராக பிரேக் அவுட் நடந்திருந்தான். அதாவது அந்த ஜோனை பாருங்கள், 177.7 சம்திங் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கும். அந்த ஏ பிரேக் அவுட் பின்றது 177.7. அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஃபுல்லையும் காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் நம்ம எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு 2 or 3% மேலே எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் பெரிய அளவில் நம்ம 2 or 3 தாண்டி நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணணும் அது. சரிங்களா? ஸோ நீங்கள் 2 or 3% தாண்டியே செட் பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக உங்களுக்கு 10:05 கேண்டில் ஒரு பெரிய கன்ஃபர்மேஷன், பிரைமரி கன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அந்த கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்துடலாம். இது பிரைமரி கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் இருக்குது. பை வால்யூம், செல் வால்யூம், குமுலேட்டிவாக எவ்வளோ லாட் வரணும், எவ்வளோ குவான்டிட்டி வரணும், டெல்டா எவ்வளோ பார்க்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸ்டாக்ஸுக்குமே. சரிங்களா? அதை வச்சு நம்ம பிரைமரி கன்ஃபர்மேஷன் சூஸ் பண்ணிட்டோம். அவனை பிரேக் பண்ணவன் பிரைமரி கன்ஃபர்மேஷனோட பெரிய வால்யூமோட பிரேக் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் நமக்கு இதில் தான் என்ட்ரி, இந்த மிடில் நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த 177.7 இருங்களா? ஏன் நம்ம அந்த ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைலை கம்பைன் பண்ணி என்ட்ரி எடுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இல்லை கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ பிரேக்கெட் பி டேட்டாவோட 177.7 சம்திங் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் ஆர்டர் ஃப்ளோ பார்த்தாலும் அந்த ஜோனில் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கும். 177.7 இதில் தான் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோலையும் பிரேக் அவுட் நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்கள், நல்ல ஒரு டேட்டா சேஞ்ச் 2 or 3% மேலே நீங்கள் நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணோம் கெயிலில். ஸோ அதுதான் நல்ல ஃபால். ஸோ எவ்வளோ ஃபால் ஆனாலும்
புதுசாக ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்லாம் 2 or 3% இனிஷியலாக செட் பண்ணுங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல நல்ல ஒரு பக்காவாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஓன் ரிஸ்கில் பண்ணிக்கணும். அதில் கரெக்டாக நம்ம ஸ்டாப் லாஸ்ன்றது கரெக்டாக மெயின்டைன் பண்ணதில் அது ஒன்று இருக்குது. சரிங்களா? அதை தாண்டி நீங்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி HDFC லைஃப் நல்ல மூவ்மெண்ட் தான். இது லைவ் மார்க்கெட்டில் வந்து பெரிய வால்யூம், செல் வால்யூம், இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். நம்மளை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு செல் வால்யூம். சரிங்களா? அந்த ஜோனில் வந்திருக்கான். மாருதி, UPL அண்ட் பவர் கிரிட் கார்பரேஷன். பவர் கிரிட் கார்பரேஷன் ஒரு நிறைய டவுட் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் பாருங்க, நான் ஆல்ரெடி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து பாருங்க, September 2 இது ஒரு பெரிய பையரோட ஜோன். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல எப்பயுமே வந்து இந்த ஒரு மாதிரி ரெட் கலர் சிங்கிள் பிரிண்ட், அதாவது லைவ் மார்க்கெட்டில் பெரிய வால்யூம் வராமல் இருந்தால் அப்படின்னீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ணுற மாதிரி வருவான், டக்குன்னு ரீடெஸ்ட் எடுத்துட்டு மேலே போயிடுவோம். சப்போர்ட் ஆக்ட் மேலே போயிடும், மார்க்கெட் மேலே கொண்டு போயிடுவோம். ஸோ இதான் நடக்கும். அதனால இல்லை செல் என்ட்ரி, இது பிரேக் பண்ணாத வரைக்கும் செல் என்ட்ரி எடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இல்லை எஃப்ல சிங்கிள் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா GNH இந்த பிரேக்அவுட்ல ஏதாவது டேட்டா சப்போர்ட் பண்ணால் தாராளமாக நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குற நியூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இதான் நம்மளோட யூடியூப் சேனல் ஆர்டர் ஃப்ரம் மார்க்கெட் ப்ரொஃபைல் இன் தமிழ். இல்லை நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும், ஒரு 5 விதமான பிளேலிஸ்ட் இருக்கும். இது வந்து நம்ம லாஸ்ட் 3.5 இயர்ஸாகவே நிறைய வீடியோஸ் அதில் போஸ்ட் பண்ணியிருப்போம். இதில் வந்து பாருங்கள், கம்ப்ளீட் ஆர்டர் ஃப்ளோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடிங் டீடைல்ஸ்னு இருக்கும். ஸோ ஆர்டர் ஃப்ளோ பற்றி, மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்ஸ் ஃபுல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அந்த நிறைய வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ, சிங்கிள் பிரிண்ட் வீடியோ நிறைய இருக்கும். அப்படி நீங்கள் பாருங்கள். இதை தாண்டி நம்ம கான்செப்டோட ஃபஸ்ட்டு வீடியோ இதில் ஃப்ரீயாக கொடுத்துருப்போம். இது பாருங்கள், இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். மற்ற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸோட ஃபீட்பேக்ஸ் இருக்கும். இதில் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே ஆர்டர் ஃப்ளோனா என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன, இது ஏன் இவ்வளோ இந்த கான்செப்ட் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க, இதோட அக்யூரசி என்ன அப்படின்றத நீங்களே இதை தாண்டி உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டாக்ட் டீல்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? எங்கள் டீம் வந்து உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஆல்.